வணக்கம், வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். இப்போ நம்ம வந்து 2026 டீட்டெயில் ப்ரிடிக்ஷன் இந்த ராசியை பற்றி கொடுத்துருக்கோம், நட்சத்திரத்தை பற்றி கொடுத்துருக்கோம். ஸோ நிறைய வீடியோஸ் கொடுத்துருந்தாலும் இப்போ டீட்டெயில் ப்ரிடிக்ஷன் இன்னும் டீப்பாக அனலைஸ் பண்ணி நான் ஒரு அஸ்ட்ராலஜராக ஷேர் பண்ணி இந்த வீடியோவை நான் பண்ண போகிறேன். நான் வந்து வெல்கம் பண்ணுறேன் அஸ்ட்ராலஜர் ரேவதி ராஜேஷ் கண்ணா என்னோட இன்றைக்கி இணைகிறாங்க. ஸோ நம்மளோட இன்றைக்கி ஒரு டீட்டெயில் ப்ரிடிக்ஷன் அவங்களோட நான் ஷேர் பண்ணி பார்க்குறேன். நம்மளுடைய ஃபாலோவர்ஸ் எல்லாருக்கும் ஒரு வெல்கம், வணக்கம் சொல்லுங்க மேடம். அனைவருக்கும் வணக்கம், இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். இப்போ நம்ம டீட்டெயில் ப்ரிடிக்ஷனை பார்ப்போம். மீனம் ராசி 2026. மீனம் வந்து நான் வந்து அந்த ஜென்மசனி நடக்கிறதுனால அந்த ராசி பற்றி, லக்னம் பற்றி, ப்ளஸ் அந்த நட்சத்திரங்களை பற்றி எல்லா வீடியோ நான் வந்து கொடுத்துருக்கோம். இப்போ 2026 ஒரு டீட்டெயில் அனலைஸில் என்னென்னா, நான் என்னோட அப்சர்வேஷனில் பார்த்த வரைக்கும் இந்த சனி வந்து ஃபர்ஸ்ட் ஹவுஸில் அவங்க தலைக்கு மேலே போய் உட்காந்துக்கிட்டு கிறுக்கு பிடிக்க வைக்கிறாரு. மீனம் யாரை கேட்டாலுமே என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ப்ரெஷராக இருக்குது, ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, ஒரு டென்ஷன் இருக்குது. ஆனால் ஏதோ ஒரு டென்ஷன் இருக்குது. இது எல்லாருக்கும் எல்லா ரூட்லையும் இல்லை. இப்போ சில பேருக்கு ஒர்க்கில் இருக்குது, சில பேருக்கு ஃபைனான்ஸில் இருக்குது, சில பேருக்கு ஃபேமிலியில் இருக்குது, சில பேருக்கு ஹெல்த்தில் இருக்குது. இல்லை அட்மோஸ்ட் நிறைய பேர் ஹெல்த்தில் ஃபேஸ் பண்ணுறாங்க. அப்போது நான் ஒரு ஓவராலாக அப்சர்வ் பண்ணதில் மீனம் வந்து சனி பகவான் பிடிச்சி கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி பண்ணிகிட்டு இருக்காரு. குருவுடைய டிரான்சிட் இந்த வருஷம் கடகத்துக்கு வந்துருச்சுன்னா ஜூனில் பார்வை விழுந்துடும். இந்த பார்வை விழுறது மட்டும் இல்லாமல் அந்த குரு வந்து உச்சம் அடைகிறார். ஸோ உச்சம் அடைகிறதுனால ஓரளவுக்கு இவங்களுக்கு பலமும் தைரியமும் வந்து அவங்க நினைக்கிற விஷயத்த செய்வாங்கன்ற நம்பிக்கையோட நான் வந்து இந்த ராசியை பார்க்குறேன். ப்ரொஃபஷனல் லைஃப்பில் பர்டிகுலராக ஒரு கரியர் ப்ரொஃபஷனல் லைஃப்பில் ஒரு சேஞ்ச் ஆஃப் பிளேஸ், சேஞ்ச் ஆஃப் ஜாப், இல்லை ஜாப்லேயே ஒரு க்ரோத், ஒரு ப்ரொமோஷன், இல்லை நல்ல அப்ரிசியேஷன், இந்த மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், இதெல்லாம் நம்ம வந்து பார்க்கும்போது இந்த வருஷத்தில் ஆஃப்டர் ஜூன் பெட்டராக இருக்குது மீனமை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி மைக்ரேஷன், ஒரு கண்ட்ரியை விட்டு வேறு கண்ட்ரி மைக்ரேட் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஜூன்லேருந்து உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி நல்லாவே வரும். ஸ்ட்ரெஸ் இருக்கும், அது இல்லைன்னு சொல்ல முடியாது, ப்ரெஷர் இருக்கும். பட் ஆனால் அது உங்களை இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணும். இந்த குருவுடைய பார்வை என்ன பண்ணுன்னா உங்களை இன்னும் டெவலப் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஆஃப்டர் ஜூன் பொறுமையாக இருங்க. ராகுக்கு எதுவால தொல்லை எதுவும் கிடையாது. ப்ரொஃபஷனல் லைஃப்பில் இந்த வருஷம் நிச்சயமாக கண்டிப்பாக ஒரு சேஞ்சஸ் நீங்கள் பார்க்க போகிறீங்க விரைவில். ஒரு 4-5 மாதம் முதல்ல கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், பட் அப்புறம் சேஞ்சஸ் வந்துடும். ஜாபே இல்லாதவங்களும் ஏதோ ஒரு ஜாப், காம்ப்ரமைசிங் ஜாபாவது ஒன்று கிடைக்கிறதுக்கு வாய்ப்பை உருவாக்கிடும். நான் என்ன நினைக்கிறேன்னா, இது வந்து ஓகே, ப்ரொஃபஷனல் லைஃப் அவங்க எப்படியும் செட் ஆகிடுவாங்க. இந்த ஜென்ம சனியில் கல்யாணம் பண்ணலாமா, ஆகுமா, ரிலேஷன்ஷிப் அண்ட் லவ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போகுமா? ஏன்னா ஜென்ம சனின்னா தப்பாக புரிஞ்சுக்குவாங்க. பார்ட்னர் தான் சொன்னா, நீ அப்படி சொன்னியே, நீ இப்படி சொன்னியே, நீ ஏன் அப்படி சொன்ன, நீ ஏன் இதை சொல்லவே இல்லை, நீ ஏன் விஷ் பண்ணல, இந்த மாதிரி ஒரு குழப்பம். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா சம்பந்தமே ஏதாவது மூட விட்டு, என்னங்க வாய் மட்டும் சும்மாவே இருக்கீங்க, ஒன்றையும் சொல்ல மாட்டீங்க, இப்படின்னு ஒரு ஆஸ்பெக்ட். இப்போ குருவும் ஜூனில் வந்து வரப்போகிறார். அவர் வந்தார்னா இந்த இந்த மன ரீதியாகவும் இந்த திருமண வாழ்க்கை ரீதியாகவும் திருமண விஷயத்துக்கும் பலனை தருவாரா, இல்லை சால்வ் பண்ண மாட்டாரா, என்ன பண்ணுவார், கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லிடுங்க. மீனராசி 2026 நிறைய சேஞ்சஸ் இருக்குது. ஜென்ம சனியோடைய பீடிகையில் இருந்தாலும் ஜூன் மாதத்துக்கு மேலே அந்த சனியே லாபாதிபதியாக வேலையை செய்ய போகிறார். ஸோ நிறைய விஷயங்கள் சுயமாக சிந்தித்து ஜெயிக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்றது ஜூன் மாதம். முக்கியமாக இந்த குரு பயிற்சி இவங்களுக்கு காதல் திருமண வாழ்க்கையை சிறப்பித்து கொடுக்க போகுது. ஆனால் இல்லற வாழ்க்கை அப்படின்னு பேசும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு விஷயந்தான், ஒரு தப்பை 10 வாட்டி சுட்டி காட்டாமல் இருந்தாலே போதும். ஏன்னா சனி ராசியில் இருக்குது. எப்போ பார்த்தாலும் ஒருத்தரை பேசும்போது அவங்களோட மைனஸை தான், குற்றத்தை தான் சொல்லிக்கிட்டே இருக்கும். அதுவும் இந்த இல்லறத்துலன்னு பேசும்போது லைஃப் பார்ட்னர்கிட்ட என்றைக்கோ ஒரு சாம்பாரில் உப்பை போட்டுட்டாங்க, அது எப்போ சாம்பார் வச்சாலும் அதை ஒரு 10 நிமிஷம் பேசுகிறது, அதுதான் இரிட்டேஷன். மற்றபடி இவங்களுக்குள்ள ஒரு ஈகோ பிரச்சனையோ இந்த பிரச்சனையோ அதெல்லாம் ரொம்ப கம்மி. மீனத்தை பொறுத்த வரைக்கும் சனி சில இடத்துல பாதிப்புகளை கொடுத்தாலும் கண்டிப்பாக இல்லற வாழ்க்கையை சரி பண்ணி கொடுப்பாரு. ஸோ குருபலம் அப்படின்னு பேசும்போது திருமண பாக்கியங்களை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு 60% வாய்ப்பு இருக்குது. அதை விட காதல் திருமணம் சிறப்பாக முடிக்கிறதுக்கு, இவ்வளோ நாளாக லவ் பண்ணிட்டுட்டோம், 2 பேரும் வேலை கிடச்சிருச்சு, வீட்டில் போய் பேச போகிறோம், ஒத்துக்குவாங்களா? தாராளமாக ஒத்துக்குவாங்க. ஸோ குடும்ப சம்மதத்தோட காதல் திருமணத்தை இனிமையாக தொடங்கக்கூடிய ஆண்டாக இதை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. சரி, திருமண பேச்சுவார்த்தை அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி தரும். ஏன்னா சனி ஜென்ம சனியாக இருந்தாலும்
பார்க்குறதெல்லாம் நம்மளுக்கு ஓகே அப்படின்னு சொல்கிறத விட உங்கள் ஜாதகத்தையும் குடும்ப சூழ்நிலையும் பார்த்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி தரும். ஸோ இதே போல் இல்லற வாழ்க்கையும் இப்போ பார்த்தாச்சு சார். இதில் வந்து அடுத்ததாக மாணவர்களுக்கு இந்த பரீட்சையும் சரி, அவங்களுடைய இப்போ நான் புதுசாக ஒரு கலை எடுத்து படிக்க போகிறேன். எப்படி எக்ஸாம் எழுதுவாங்க? ஆமாம், அதான் சொல்ல வரீங்க. மீனம் வந்து நான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்குற ஒரு பெஸ்ட் சஜஷன். வாட் இஸ் ஜென்மசனி? நம்ம மேலே வந்து ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்கன்னும் போது ஒரே ஒரு சப்ஜெக்டை கொடுத்து இதை நாளைக்கு ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வாங்கன்னு சொன்னால் இட்ஸ் குவைட் ஈஸி. ஓகே, நம்ம இன்றைக்கி கற்றுக்கிட்டோம், டீச்சர் சொல்லி கொடுத்தாங்க, நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம், ஹோம்ஒர்க் பண்ணுறோம். சப்போஸ் அட் அ டைம் வந்து ஒரு 5 சப்ஜெக்டை கொடுத்து இந்த 5மே நாளைக்கு ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வாங்க, 5 சப்ஜெக்டை நீங்கள் வந்து ஷார்ப்பாக நாங்கள் வந்து ஒரு சடன் டெஸ்ட் வைக்கிறோம் அப்படின்னா எப்படி இருக்கும்? அதுதான் ஜென்மசனி. ப்ரெஷர். அப்போது வந்து என்னென்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் நிறைய பேர் வந்து கொஞ்சம் லேக் ஆஃப் எனர்ஜி லெவலில் சடனாக லாஸ் ஆகிருக்கும். ஹெல்த் ஆஸ்பெக்டில் சில பேருக்கு அப்பப்போ ட்ரீட்மெண்ட்டு, கோல்டு, காஃபு, இதனால் அவங்களால சரியாக கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. சில பேர் கிளாஸ் போக முடியல. சில பேருக்கு சின்ன சின்ன அடிப்பட்டது. சில பேருக்கு ஃபேமிலி ப்ரெஷரு, ஃபேமிலி நடக்கிற பிரச்சனையை மண்டையில் போட்டு ஏற்றிக்கிட்டு அது ஒரு தலைவலி. இப்போ வந்து இந்த எல்லா வகையிலையும் பார்த்தா மீனத்தில் உள்ள மாணவர்களுக்கு மன உளைச்சல். அதனால் ஒரு பயம், இந்த எக்ஸாம் நம்ம நல்லபடியாக பண்ணுவோமா? பட் நான் என்ன சொல்கிறேன்னா, உங்கள் ராசிநாதன் குரு சுபகிரகம். சனி வந்து ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ், ஒரு இந்த கொரோனா வைரஸ் மாதிரி. அது ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். அது வந்து உங்களை அட்டாக் பண்ணாலும் உங்களுக்குள்ள இன்பில்ட்டாக இருக்கிற ஒரு இம்யூனிட்டின்னு ஒன்று இருக்குது. அதுதான் குரு. அதுதான் அந்த பாசிட்டிவ் எனர்ஜி. அந்த பாசிட்டிவ் எனர்ஜியோடு நீங்கள் இதை வந்து ஹேண்டில் பண்ணிங்கன்னா, ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா இந்த எக்ஸாம்லாம் ஒரு மேட்ரே கிடையாது. இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, நெகட்டிவ் தாட்டை தூக்கி போட்டுடணும். நெகட்டிவ் தாட்ஸை தூக்கி போட்டுடணும். அதே மாதிரி உங்ககிட்ட இருக்கிற குறை என்னன்னு முதல்ல ஒரு பேப்பரில் எழுதுங்க. நீங்கள் வந்து லேட்டாக எழுதிக்கிறீங்களா, ப்ராக்டிஸ் கம்மியாக இருக்கா, ப்ரிப்பரேஷன் கம்மியாக இருக்கா, இல்லைனா ஒரு குரூப் ஸ்டடி பண்ண மாட்டீங்களா, இல்லை யாராவது அட்வைஸ் பண்ணால் அதை சரியாக கேட்க மாட்டீங்களா, ஏதோ ஒரு சின்ன நெகட்டிவ் சைடில் நீங்கள் அப்படியே பயணம் பண்ணுறீங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு குழப்பம் இருக்குது. அதுலேருந்து வெளில வாங்க, பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள், அப்புறம் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக சக்ஸஸ் வரும்னு நான் உறுதியாக சொல்கிறேன். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் கவலைப்பட வேண்டாம். எதிர்காலம் நல்லா இருக்குது, நிகழ்காலம் சோதனையாக இருக்குது. சோதனையை கடந்தால் தான் நீங்கள் சாதனையான மாணவன். அதை நீங்கள் உணருங்க. இதை தவிர நான் வந்து பார்க்குறது என்னென்னா, பர்டிகுலராக அந்த மீனம்க்கு ஹெல்த்தில் ஜென்மசனி தானாக நோய் ஏதாவது வருமா, இல்லை ஏதாவது விபத்து அந்த மாதிரி வருமா, இல்லை கண்டம் ஏதாவது வருமா? நிறைய பேருக்கு ஜென்மசனி வந்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா டல்லாக இருக்காங்க. என்னப்பா டல்லாக இருக்குது, ஏன் சிரிக்கூட மாட்டேன் தெரியல, ஒரு மாதிரியாக இருக்குது, மூடியாக இருக்குது, மாதிரி டல்லாக இருக்குது, என்னென்னே புரியல, எல்லாம் ஓகேவாக தான் இருக்கானா டல்லாக இருக்குது. இந்த மாதிரி விஷயத்துக்கு என்ன காரணம், என்ன ரெமெடி, அதுக்கு என்ன பண்ணால் பெட்டராக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? அதாவது ராசியிலே சனி பகவான் இம்யூனிட்டி மொத்த இதையும் உறிஞ்சிடுவார். அதுதான் ஃபஸ்ட்டு விஷயம். அவங்களா இயங்கணும்னு நினச்சாலும் உடம்பு ஒத்துழைக்காது. சரி, உடம்பு ஒத்துழைக்கிறதுனால மனசு ஒத்துழைக்காது. ஏன்னா சந்திரனும் அங்கே தான் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இவங்களா முயற்சி பண்ணி ஒரு வாக்கிங், ஏன்னா 12ல் ராகு இருக்குது. நிறைய பேருக்கு வெரிகோஸ் வெயின், பாதம் விரல்கள் இழுத்துக்கிறது, அந்த நகம் வந்து தன்னாலேயே சத்து இல்லாமல் உடஞ்சி போகிறது, அந்த பாதத்தில் மேஜர் பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுவாங்க. அடுத்தது லங்ஸு, அதாவது சாப்பிட்ற உணவு செரிமானமாகாமல் பாதிக்கப்படக்கூடிய அலர்ஜியும் இந்த வெரிகோஸ் வெயின், இந்த கால் பாத நரம்புகள் பிரச்சனை தான் மேஜராக மீன ராசிக்காரங்க இந்த 2026லேருந்து அனுபவிச்சுட்ருக்காங்க. அது தொடர்ந்துட்டும் இருக்குது. ஸோ அது சார்ந்த விஷயங்களை ஃபஸ்ட்டு விஷயம், நீங்களாக எனக்கு ஒன்றும் இல்லை நான் சரியாயிடுன்னு சொல்லி எழுந்து வாக்கிங் போகிறதும் சரி, அதுக்கு உண்டான மருத்துவத்தை பார்க்குறதும் சரி, சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். நிறைய இடங்களில் இவங்க பூஸ்டப் ஆகிட்டாலே நோயிலேருந்து விடுது. மேஜர் ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரியோ கண்டம் மாதிரியோ எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இவங்க பூஸ்டப் ஆகணும். அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளேயே உளுந்து கிடக்காம எழுந்துட்டாலே சிறப்பாக இருக்கும். அதுதான் மீனத்தை பொறுத்த வரைக்கும். அதுவும் ஜூனுக்கு மேலே சொல்லவே வேணாம், நல்ல குளுக்கோஸ் ஏற்றுற மாதிரி ஸ்ட்ரென்த் ஆகிடுவாங்க. ஸோ அதே போல் சார் இந்த ஸ்ட்ரென்த்தோடய இந்த மீனராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் இல்லத்தரசிகளுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்கும்? மீனம் சரி, பெண்கள் வந்து மீனராசி வந்து நீங்கள் ராசிகளில் ஒரு பெண் ராசி. இந்த ஜென்ம சனி ஃபஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட் எதுவாக இருந்தாலுமே சரி, ஒரு காரியம் வந்து அவங்க நினைக்கிறாங்க, இந்த ஃபேமிலியில் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் நடக்கணும், இந்த மாதிரி கணவருடைய ஒத்துழைப்பு கிடைக்கணும், அதே மாதிரி பிள்ளைங்கள்லாம் இந்த மாதிரி ஒத்து போகணும் அப்படின்னு ஒரு விஷயங்களை மனசில் போட்டு அவங்க நினைக்கிறாங்க.
பட் ஆனால் சூழ்நிலை வந்து அவங்க நினைக்கிற வேகத்துக்கு, அவங்க நினைக்கிற மாத்திரத்துக்கு எல்லாம் கரெக்டான ட்ராக்ல போகாமல் அங்கங்கங்கே ஒரு அப்டக்கல்ஸ் மாதிரி. ஒத்துழைப்பு இல்லை, கணவனுடைய ஒத்துழைப்பு இல்லை, கணவனாக இருந்தால் மனைவியோட ஒத்துழைப்பு இல்லை. ஸோ இதில் வந்து நம்ம பெண்கள் பார்க்கறதுனால அப்போ கணவனோட ஒத்துழைப்பு இல்லை. அடுத்த ஆஸ்பெக்ட் நம்ம என்ன பார்க்குறோம், அவங்களே ஒர்க்கிங் உமனாக இருந்தாங்கன்னா வேலையும் பார்க்கணும், வீட்டையும் பார்க்கணும், அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு, அவங்க ஹெல்த்து. இதில் என்ன கொடுமைன்னா மீனத்துக்கு நம்ம இத்தனை பேரை பார்த்து காப்பாற்றணும், நம்மளுக்கு வந்து ஒரு உடம்பு சரியில்லை, ஒரு கோல்டு ஃபீவரு, நமக்கு ஒரு உடம்பு வலி, கேட்கவே ஆள் இல்லையே, ஒரு காஃபி போட்டு கொடுக்க கூட ஆள் இல்லையே, நமக்கு ஒரு பிரெட் வாங்கி கொடுக்க கூட ஆள் இல்லையேன்னு சொல்லி வருத்தப்படுற மாதிரியான சுச்சுவேஷன். இதுதான் சனி வந்து உங்களுக்கு வாழ்க்கையை புரிய வைப்பார். நீயே உனக்கு உதவி, உன் கையே உனக்கு உதவி, நீ தான் உனக்கு உதவி. ஸோ நீ வந்து சுயமாக சிந்திக்கணும், இன்னொருத்தரை டிபெண்ட் பண்ணுறத அந்த வந்து வாழ்க்கையில் நிலையற்றது அப்படிங்கிறது தான் அந்த ஜென்ம சனி கொடுக்குற பாடம். பெண்களுக்கு நான் வந்து இல்லத்தரசிகளுக்கு சொல்கிற ஒரே விஷயம், மீனம் மனம் உங்களுக்கு உறுதியாக இருக்கணும். அதே மாதிரி எதிர்பார்ப்பு குறைந்த அளவில் இருந்தால் மிகவும் நல்லது. மீனத்துக்கு வந்து காலச்சக்கரத்தையே பார்த்தீங்கன்னா அயன சயன போஜன மோட்சக்காரகா, பிரார்த்தனை செய்கிறது, தேசாந்திக யாத்திரிகம் செய்கிறது, ப்ளஸ் வந்து பக்தி மார்க்கத்தில் ஈடுபடுறது, நல்ல போஜனத்தை சாப்பிட்றது, எல்லாமே மீனம் தான். மீனம் தான் ஒரு என்டர்டெயின்மெண்ட், மீனம் தான் பக்தி, மீனம் தான் ஆன்மீகம். ஏன்னா நீங்கள் எல்லா விதமான சுகபோகங்களையும் அனுபவித்தா தான் அதுலேருந்து முக்தி பெற்று அடுத்த ஒரு நிலைக்கு போக முடியும், என்லைட்மெண்ட்டுக்கு. ஸோ அப்படிப்பட்ட ராசியில் பிறந்த நீங்கள் பெண்கள் குறிப்பாக பிரார்த்தனையில் ஈடுபடுங்க, மனம் அமைதியாகும். ஒரு பயிற்சியை சீராக சிறப்பாக செய்யுங்க. உங்கள் ப்ராக்டிஸ் கரெக்டாக பண்ண லைஃப் வந்து ஒரு பேட்டர்னுக்கு வரும். அதே மாதிரி எதிர்பார்ப்பை 0 ஆக்கிட்டிங்கன்னா யார் மீதும் உங்களுக்கு வந்து வருத்தமோ கோபமோ டென்ஷனோ வரவே வராது, நிம்மதியாக இருப்பீங்க. இதுதான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது மட்டும் இல்லாமல் ஃபைனலாக நம்ம சீனியர் சிட்டிசன்ஸ் எல்லாரும் வந்து 3வது சுற்று 7 சனி அப்படிங்கிறது மீனத்துக்கு பிரச்சனை பண்ணுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க. அந்த 3வது சுற்று அப்படிங்கிறது 60 வயசுக்கு மேலே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சில பேருக்கு 55 கூட வந்துடும். அவங்களுக்கு இந்த 7 சனி ஏதாவது பாதிப்பு இருக்கா, இல்லை மன நிம்மதியாக இருப்பாங்களா, இல்லை அவங்க அமைதியாக இருந்தாலே நல்லதா, அதை மட்டும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லி முடிச்சிடுங்க. அமைதியாக இருக்கிறதே நல்லது. ஏன்னா மன உளைச்சலை அதுலேயும் வந்து சிலர் வந்து இந்த ஞாபகம்னு ஒன்று இருக்கும் சார், நினைவாற்றல். நடந்ததையே ஊற போட்டு அதனாலே உடம்ப பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறவங்க சீனியர் சிட்டிசன் மீன ராசியில் இருக்கிறவங்க. ஏன்னா சனி வந்து பழமை, அதை பழசை அதிகமாக பேசுவாங்க. ஸோ நிறைய விஷயங்கள்லேருந்து விடுபட்டு இப்போ உள்ள காலகட்டத்துக்கு வாழ ஆரம்பிச்சிட்டாலே சூப்பராக இருப்பாங்க. நிம்மதியான தூக்கம் குறைவு. இப்போ உள்ள சீனியர் சிட்டிசன் மீன ராசிக்கு 12ல் ராகு இருக்குது. தேவையில்லாத சிந்தனைகள் அதிலே மூழ்கி நிம்மதியற்ற தூக்கத்தில் இருக்காங்க. அதே போல் ஆஃப்டர் ஜூனுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அரவணைப்புகள் நிறைய கிடைக்கும். நான் எதிர்பார்த்த நபர்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். வருமானங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தில் இந்த மீனராசி வந்து பார்த்திங்கன்னா கடந்த 2 வருஷமாக ரொம்ப ஸ்ட்ரகிள் பட்டாங்க வருமானம் சார்ந்த விஷயத்தில். இந்த வருஷம் அவங்களுக்குன்னு ஒரு சின்ன தொகை ஒன்று ஜூனுக்கு மேலே வர ஆரம்பிக்கும். சூப்பர், ரொம்ப நல்லா சொன்னீங்க. மீனம் கவலைப்படாதீங்க, ஜென்ம சனி அடுத்த வருஷம் உங்களுக்கு வந்து வேக போகுது. இந்த வருஷம் எப்படியாவது இதெல்லாம் வந்து தாங்கி நில்லுங்க. குரு வந்து உங்களுக்கு ஜூன்லேருந்து ஃபேவராக மாறுறார். எங்களுடைய வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு வருஷத்துக்குண்டான 2026க்குண்டான ஒரு பொதுவான பலனை டீட்டெயிலாக நம்ம வந்து அதை பிரித்து கிளியராக பேசணும். இது வந்து இதையும் தாண்டி உங்களுடைய ஜாதகம், சுய ஜாதகம், அதில் வந்து உங்களுடைய லக்னம், நான் எப்பவுமே சொல்கிறத தான், இப்போ உங்களுக்கும் அது தெரியும்னு நினைக்கிறேன். இந்த லக்னம், அதோட தசா, அதோடைய புக்தி. லக்னம் என்பது உங்களுக்கு என்ன விதிக்கப்பட்டது, உங்கள் விதி எப்படி பயணம் பண்ணுது. இப்போ ராசி என்பது உங்களுடைய மனநிலை, உங்களுடைய ஆசைகள். உங்களுடைய தசா புக்தி என்ன, உங்கள் தசா அப்படிங்கிறது உங்களை ஆளுமை செய்யக்கூடிய ஒரு பர்டிகுலர் கிரகம், பர்டிகுலர் பிளானட். அது எப்படி உங்கள் உடல் முழுக்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண போகுது, உங்கள் உடல் எப்படி அசைய போகுது. புக்தி என்பது அதில் உங்கள் புக்தி என்ன சொல்லும், அது என்ன செய்யும். இதை பேஸ் பண்ணி தான் இந்த பலனெலாம் வந்து ஒரு சூப்பர் இம்போஸ் பண்ணி நம்ம அப்சர்வ் பண்ணி புரிஞ்சிக்க போகிறோம். அதனால் உங்கள் சுய ஜாதகத்தை எல்லா முறையும் நான் பார்க்க சொல்லியிருக்கேன். www.lifehoroscope.in இல்லைனா லைஃப் ஹாரோஸ்கோப் சங்கர் நாராயண் போட்டிங்கனாலே என்னோடய வெப்சைட் வந்துடும். நிறைய சர்வீசஸ் ஆட் பண்ணியிருக்கோம். அதில் நியூமராலஜி சர்வீஸ் ஆட் பண்ணியிருக்கோம், வாஸ்து ஆட் பண்ணியிருக்கோம், ப்ளஸ் வந்து வாய்ஸ் கிளிப் சர்வீஸ் ஆட் பண்ணியிருக்கோம். கன்சல்டேஷன் என்கிட்ட பேசணும், ஒரு கன்சல்டேஷன் வேணும், அதுலேயும் நிறைய ஆட் பண்ணியிருக்கோம். நிறைய வீடியோஸ் வந்து ஏகப்படுத்த ஆஸ்ட்ராலஜி நாலேஜுக்காகவும் கொடுத்துருக்கோம். ஸோ கம்ப்ளீட்டாக பாருங்கள். இது வந்து ஒரு சூப்பர் சப்ஜெக்ட். நான் பர்சனலாக ஒரு ஆஸ்ட்ராலஜியில் வந்து வந்ததுனால சொல்கிறேன், இது வந்து ஒரு சூப்பர் சப்ஜெக்ட். நமக்கு எல்லா விஷயத்துக்கும் ஒரு குழப்பம் வரும், அந்த குழப்பத்துக்கு இது ஒரு தெளிவை கொடுக்கும்.
அதுதான் ஆஸ்ட்ராலஜி. அதோடைய அட்வான்டேஜ் அதுதான். உங்கள் நண்பரோட உறவுகளோட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்பில் என்னோட இணைஞ்ச அஸ்ட்ராலஜர் ரேவதி ராஜேஷ் கண்ணா அவங்களுக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. ஸோ மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் நான் வந்து சந்திக்கிறோம். இஸ் பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம். நன்றி.